கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்கள். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தைப் போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தைப் போல் கொடிதாயிருக்கிறது. அதின் தழல் அக்கினி தழலும் அதின் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாயிருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டிலுள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். ஆம், இந்த வார்த்தைகள் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட்டு அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். இந்த வார்த்தை முதலாவது சொல்லுகிற காரியம், முத்திரை போல என்னை வைத்துக்கொள்ளும். முத்திரை அப்படின்னாலே ஒரு ஓனர்ஷிப்பை குறிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு என்னை உமது முத்திரையாக இருதயத்தின் மேல் முத்திரையாக வைத்துக்கொள்ளும்னா, அதாவது ஒன்றுக்குள்ள ஒன்றா அந்த இன்டிமசியா நீர் என்னை ஆளுகை செய்ய வேண்டும் என்பதையும், அவருடைய இருதயத்தின் மேல நான் இருக்க வேண்டும் என்பதையும், அந்த அந்த அளவிற்கு அ அ ஒரு அன்புல ஒன்றிணைக்கப்படுகிற காரியத்தை இது குறிக்கிறதா இருக்கிறது. அடுத்ததா நம்ம பார்க்கிறோம், நேசம் மரணத்தைப் போல் வலிது. அப்போ அந்த அன்பு, அந்த பவர்ஃபுல் நேச்சர் ஆஃப் லவ் இது சொல்லுகிறத பார்க்கிறோம். எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மரணம் தவிர்க்க முடியாத ஒன்றோ, அதே போல அந்த மரணத்தை விட வலிமையானது அன்பாய் இருக்கிறது. தேவனுடைய அன்பு நம்ம மேல இன்றைக்கு அப்படித்தான் இருக்குதாம். அதை யாராலும் தடுக்க முடியாது. அது தவிர்க்க முடியாது. எந்த சூழ்நிலைகளும் நம் மேல அவர் வைத்திருக்கிற அன்பை தடுக்கவே முடியாது அப்படிங்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம். அந்த நேச வைராக்கியத்த குறிச்சு நம்ம பார்க்கிறோம். அது பாதாளத்தை போல கொடிதா இருக்குதாம். அப்போ அதற்குண்டான அர்த்தம் என்னன்னா, அது ஒரு உண்மையான அன்பின் பாதுகாப்பு. அதன் உறவை, அதாவது தேவனும் நாமும் இருக்கிற அந்த உறவை அது மிகவும் பாதுகாக்கிறதா இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வைராக்கியம் உடையவராய், அன்பு நிறைந்தவராய் நம் தேவன் நம் மேல இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் இன்றைக்கு விரும்புகிறதை நான் பார்க்கிறேன். அப்போ இரவும் பகலும் உங்க மேல கண்ணோக்கமாய், அன்பாய், நேச வைராக்கியமாய் இருக்கிற ஒரு தேவன் உங்களுக்கு இருப்பாரானால், எந்த குறைவுகள் உங்க வாழ்க்கையில இருக்க முடியும்? இன்றைக்கு உங்க குறைவுகள் என்ன? அத அவர்ட்ட சொல்லிட்டு நீங்க அந்த அன்புல ரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும்போது, இளைப்பாற ஆரம்பிக்கும்போது, உங்கள் வாழ்க்கையின் அத்தனை சூழ்நிலைகளும் மாற ஆரம்பிக்கிறத நீங்க பார்ப்பீங்க. அப்போ நம்ம தியானிக்க வேண்டியது அவருடைய அன்பு நம்ம மேல எப்படி இருக்கிறது என்பதை குறித்து தான். அதை தியானிக்க தியானிக்க அவரை குறித்த அறிவுல நம்ம வளர வளர நம்ம வாழ்க்கையில கிருபை பெருகும், சமாதானம் பெருகுகிறதை நீங்கள் காண்பீர்கள். அடுத்ததா நம்ம பார்க்கும்போது அதின் தழல் அக்கினி தழலும் அதின் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. அந்த அந்த அன்பு எப்படி இருக்குதாம்? அது அக்கினியா இருக்குதாம். தேவனுடைய அன்பு நம்மை சுற்றிலும் அக்கினியா இருக்கிறது. அக்கினி தழலா இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அது ஒரு தெய்வீகமான பட்சிக்கிற அக்கினியாய் அது இருக்கிறது. அந்த பட்சிக்கிற அக்கினி அது எதை நம்மிடத்துல இருந்து பட்சிக்கிறதுனா, அந்த அன்புல இருந்து நம்ம கிட்ட இல்லாத எந்த காரியங்களையும் அது பட்சித்து போடுகிறதை பார்க்கிறோம். நம்ம உதாரணத்துக்கு சகையுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது, அங்கே தேவனுடைய அன்பை அவன் கண்டு கொண்ட மாத்திரத்துல, அந்த அக்கினியான அன்பை அவன் கண்டு கொண்ட மாத்திரத்துல, அந்த அக்கினி அவனை புடமிட்டு ஒரே நொடி பொழுதுல அவனுடைய பண ஆசை என்கிற அந்த அந்த காரியம், அந்த அக்கினியில அது எரிக்கப்பட்டு போகிறத பார்க்கிறோம். தேவன் மேல பரிபூரணமான அன்பு அவன் செலுத்த ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கும் அந்த அன்ப நம்ம அதிகமாய் அறிய அறிய, தியானிக்க தியானிக்க, நம்ம கிட்ட இருக்கிற எல்லா குறைவுகளும் நீங்கி அந்த அன்பு என்னும் அக்கினி நம்மை புடமிடுகிறதை நீங்க பார்க்கலாம். அந்த அன்பு என்னும் அக்கினி நம்மை பாதுகாக்கிறத பார்க்கலாம். நீங்க நன்றாக அறிந்த நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவ அந்த அக்கினிக்குள்ள போடுறாங்க. பிசிக்கலா அந்த அக்கினிக்குள்ள போடுறாங்க. ஆனா அவர்களை சுற்றிலும் அன்பு என்னும் அக்கினி, தேவ அக்கினி சூழ்ந்திருந்தபடியினால அவர்களுக்கு ஒரு சேதமும் காணப்படாமல் அவர்கள் பாதுகாக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அன்பின் அக்கினியை உடையவர் தான் நம் தேவன். அவருடைய அன்பே அக்கினியாய் இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுதான் எபிரெயர் 12:23 கூட பார்க்கிறோம்.
நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே! அவர் பட்சிக்கிற அக்கினியாய் இன்றைக்கு நம்ம கூட அவர் இருந்து நமக்குள்ள இருக்கிற தேவையில்லாத எல்லா காரியங்களையும் அவர் அன்பை வெளிப்படுத்தி, வெளிப்படுத்தி நம்மை புடமிட்டு சுத்த பொன்னாக விளங்கச் செய்வதற்காகத்தான் பட்சிக்கிற அக்கினியாய் நம்மோடு கூட அவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அததான் 1 கொரிந்தியர் 13 அவருடைய அன்பை பற்றி நம்ம பார்க்கும்போது அவருடைய அன்பு சாந்தமும், தயவும் உள்ள அன்பு. அதுல பொறாம கிடையாது. அது தன்னை புகழாது. அது இருமாப்பா இராது. அது அயோக்கியமானத செய்யாது. தற்பொழிவை நாடாது. அது சினமடையாது. தீங்கு நினையாது. அந்த தீங்கு நினையாது அப்படிங்கிறதற்கு ஆங்கிலத்துல லவ் கீப்ஸ் நோ ரெக்கார்ட் ஆஃப் ராங் டூயிங் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. அது எப்போ ரெக்கார்ட் வச்சுட்டு, நீ இத செஞ்சல்ல, அத செஞ்சல்ல அப்படின்னு சொல்லிட்டு தப்பு கண்டுபிடிச்சுக்கிட்டே அலையிற அன்பு தேவனுடைய அன்பு அல்ல. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இதுதான் நம் தேவனுடைய அன்பு. இந்த அன்பு தான் அவர் உங்க மேல வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள ஆரம்பிக்கும்போது அந்த அன்ப நீங்க அறிந்து கொள்ள ஆரம்பிக்கும்போது, ஒருவேள இன்றைக்கு நீங்க சில காரியங்கள்ல இருந்து விடுபட முடியாமல் இருக்கலாம். ஆனா, அந்த அன்பை எப்ப அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறீங்களோ, அந்த அன்பின் அக்கினி உங்களை புடமிட்டு சுத்த தங்கமாக மாற்றுகிறதை நீங்கள் காண்பீர்கள். ரோமர் 8:38, 39ல கூட நம்ம அத தான் பார்க்கிறோம். மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டியானாலும், நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். தேவனுடைய அன்ப விட்டு நம்ம எதுவும் பிரிக்க முடியாதாம். அந்த இடத்துல தேவன் உங்களையும் என்னையும் அவர் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால் நிச்சயம் உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் பயம் வராது. ஏன்னா, அவர் அப்படி அக்கினியாய் அவருடைய அன்பு இருக்குது. ஒவ்வொரு நிமிடமும் உங்க மேல கண்ணோக்கமாய் இருக்கிற அன்பு தான் அவருடைய அன்பு. உங்கள் நினைவுகளை எல்லாம் அறிந்திருக்கிற அன்பு தான் அவருடைய அன்பு. இந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்றால், நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டியதில்லை. இன்றைக்கு அவர் எதினால் நமக்கு முத்திரை போட்டிருக்கிறாரானா, எபேசியர் 1, 13, 14ல நம்ம பார்க்கிறோம். நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இன்றைக்கு நம்ம அவருக்குள்ள நம்மள சீல் பண்ணி வச்சுட்டாருன்னா, நம்ம எது அணுக முடியும்? இன்றைக்கு சீல் பண்ண எதுக்குள்ளயும் இன்றைக்கு கவர்மெண்ட்ல ஏதோ ஒரு வீட சீல் பண்ணிட்டாங்கன்னா, அத பிரேக் பண்ணி யாரும் உள்ள போகக்கூடாது. இன்னைக்கு நம்ம யாருக்குள்ள முத்திரை போடப்பட்டிருக்கிறோமா? பரிசுத்த ஆவியால் அவருக்குள்ள நம்ம முத்திரை போடப்பட்டிருக்கிறோமா? நம்மை தொட எந்த வல்லமைக்கும் அதிகாரம் இல்லை என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். அடுத்த வசனம் சொல்லுது, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். நம்ம மீட்கப்படுவோம் என்பதற்கு ஆவியானவர் நமக்கு நம்முடைய சுதந்திரத்திற்கு அவர் அச்சாரமாய் இருக்கிறாரா? எத்தனை பெரிய பாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். எவ்வளவு பெரிய அன்புக்கு அன்புக்கு பங்காளிகளா நம்ம இருக்கிறோம். அன்புக்கு சுதந்திரவாளிகளாய் நம்ம இருக்கிறோம். இந்த நாள்ல இருந்து இந்த அன்பு அதிகமா நம்ம தியானிக்க ஆரம்பிப்போம். இந்த அன்பு நமக்கு சகலவற்றையும் தந்து அது நம்மை ஜெயிக்க வைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களோடு இடைப்பட்ட இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பு எங்களை பட்சிக்கிற அக்கினியா எங்களிடத்துல இருக்கிற தேவையில்லாத எல்லா காரியங்களையும் அது பட்சித்து போடுகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த அன்பினாலே அப்பா நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் என்பதை அறிந்து விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.